ஆதிசக்தியே நாகசக்தியே குரு பாபுஜி சக்தியே சரணம் சரணம் அம்மா. நாங்கள் திருப்பூர்லேருந்து வர்றாங்க. என் பேர் லதா. வீட்டுக்கார் இவர். வரும்போது ரொம்ப கஷ்டத்தில் தான் வந்தாங்க. 10-20 வருஷமாக போகாத கோயில் இல்லை. கேரளா, தமிழ்நாடு எல்லா பக்கமும் போயிருக்கோம். கோயில், மாந்திரீகம் பண்ணுற இடம் அப்படின்னு நிறைய பக்கம் போயிட்டோம். போனால் ஒரு 3 மாதத்துக்கு நல்லாயிருக்கும். மறுபடியும் வீட்டில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, அவமானங்கள், அக்கம் பக்கத்தில் பிரச்சனை, இப்படியே தான் போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே நொந்து போய் சரி இதான் நம்ம வாழ்க்கை, இதான் நம்ம விதியாட்டிருக்குன்னு நினச்சிட்டு சரி நம்ம குழந்தைகளாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்கள பிசியோதெரபிக்கு படிக்க வச்சோம். பையனை கடனை வாங்கி தான் படிக்க வச்சோம். 3 வருஷமாக நல்லா தான் போயிட்டு இருந்தானுங்க. நல்ல பையன், நல்லபடியாக வளர்த்திருக்கீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க பணம் கட்ட போகும்போதெல்லாம். கடைசி 4வது வருஷம் 6 மாதமும் போயிட்டேன். திடீர்னு ஒரு ஃபோனு, இதே மாதிரி வெள்ளிக்கிழமை தான் ஃபோனு, நீங்கள் உடனே காலேஜுக்கு வாங்க, உங்கள் பையனால் ஒரு பிரச்சனை அப்படின்னாங்க. என்னமோ ஏதோன்னு தெரியலன்னு அலறி பிடிச்சிட்டு ஓடணும். அப்புறம் பார்த்தா பிரச்சனைன்னு சொல்லி அந்த பொண்ணை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இவனையும் வர வேண்டாங்க, டிஸ்மிஸ் பண்ணிடுறோன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் கெஞ்சி கதறி இது கடைசி வருஷங்க, இப்படி சொன்னீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு, சரி பரீட்சை மட்டும் வந்து எழுத சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதோடு வந்தோம். எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தான், எந்த கோயிலுக்கு போகிறதுன்னு தெரியாமல் 10 வருஷத்துக்கு முன்னால் டிவியில் பார்த்துருந்தேன். நான் இந்த கோயிலை சாமி பார்த்துருந்தேன். அதோட ஞாபகத்தில் மலுமிச்சம்பட்டி அமாவாசைக்கு கருப்பு கோழி பூஜை பண்ணுவாங்க. அந்த ஞாபகத்தில் வந்தோம். அப்படி இது மட்டும்தான் தெரியும், எங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. மலுமிச்சம்பட்டியில் வந்து ஒரு பேக்கரியில் வந்து கேட்டோம், இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குதுங்க, அது எங்கே இருக்குது அப்படின்னுங்க. அப்புறம் இங்கே அட்ரஸ் சொன்னாங்க. வந்தோம் வெள்ளிக்கிழமை. அப்புறம் சாமியை பார்த்தோம். அருள்வாக்கு கேட்க சொன்னாங்க. அருள்வா கேட்குற கூட எங்ககிட்ட பணம் இல்லை. 2000 ரூபா கடன் வாங்கிட்டு வந்து அருள்வாக்கு கேட்டோம். அப்புறம் எல்லாமே சொல்லிட்டாங்க சாமி. என்னென்ன மாதிரி நடந்திருக்குமா, நிறைய தப்பு நடந்திருக்கு, நிறைய செய்வன பிரச்சனை இதெல்லாம் இருக்குது, நான் சரி பண்ணிடுறேன், நீங்கள் நம்பி வாங்கினாங்க. அப்புறம் வந்தோம். மை வாங்க சொன்னாங்க. மை வாங்க கூட பணம் இல்லை. உனக்கு வருமா, பணம் வரும், நீ அடுத்த வாரம் வந்து வாங்குவேன்னு சொன்னாங்க. சரி பணம் இல்லையே சாமி இப்படி சொல்கிறாங்களேன்ட்டு இப்போ நினச்சிட்டு போனோம். ஃபுல்லாக +2 முடிச்சுட்டு 5000 ரூபா பணம் கவர்மெண்ட்லேருந்து வந்தது. அதை கொண்டு வந்து தான் வாங்கினோம். அப்புறம் சாமி சொன்ன மாதிரி வர ஒன்று பண்ணினோம். இப்போ ஓரளவுக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது. பையனை உடனே அவனும் வந்துட்டு இருந்தாங்க. வாரம் வெள்ளிக்கிழமை வந்துட்டு இருந்தான். வரவே வேண்டான்னு சொன்னவங்க வர சொல்லுங்க, வந்து கிளாஸ்க்கு வர சொல்லுங்கன்னு சொன்னாங்க. பரீட்சை எழுதுனா பாஸ் ஆகிட்டான். இன்றைக்கி இன்டர்ன்ஷிப் போயிருக்கிறான். மதுரை மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் இன்டர்ன்ஷிப் போயிருக்கிறாங்க சாமி. 30 பேர்த்துக்கு இவன் தான் தலைமையாக இருந்து இவனோட பொறுப்பில் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. இவனை பொறுப்பாக விட்டுருக்குறாங்க இன்னைக்கு. இன்டர்ன்ஷிப் ஹெட்டு. ஆமாங்க சாமி. அதாவது எல்லாத்தாலையும் துரத்தி விடப்பட்டவன் பையன் இன்னைக்கு ஹெட்டாக இருந்து கூட்டிகிட்டு போயிருக்கிறானுங்க. நம்பிக்கையே அவனை பிள்ளைங்க பசங்க எல்லாத்தையும் இவன் தான் கூட்டிகிட்டு போயிருக்கிறான். கூட்டிகிட்டு போய் நல்லபடியாக இருக்கிறான். நம்பி வாங்க, நல்லபடியாக இருப்போம். நிறைய அவமானங்கள் பார்த்துருக்கோம் வாழ்க்கையில். நாங்கள் நரகத்தை பார்க்குறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் நாங்கள் பார்த்துருக்கோம். என்ன தொழில் பண்ணுறீங்கம்மா? 50 பேர்த்த வச்சு வேலை பார்த்துட்டு இருந்தாருங்க சாமி. இப்போது வீட்டில் 2 மிஷின் போட்டு செய்கிறோம். தொழிலும் நல்லபடியாக நடக்கும். சாமி நல்லபடியாக நடத்தி தருவாருன்னு நம்பிக்கை இருக்குது எனக்கு. அது நிச்சயமாக நடத்தி தருவே, கவலைப்படாதீங்க சரியா? இப்போ ஓரளவுக்கு வருமானம் வருதா? வருதுங்க சாமி. ஓரளவுக்கு வருமானம் விட்டுருக்கா? வருதுங்க. ரியல் எஸ்டேட் எதாவது செய்ய போகிறீங்களா? செஞ்சுட்டு தான் இருக்கிறாருங்க சாமி. அதான் நடக்க மாட்டேங்குது ஒன்றும். ரியல் எஸ்டேட்டில் உங்கள் வீட்டுக்காரர் சம்பாதிக்க வைக்கிற தைரியமாக இருங்க, கவலைப்படாமல் இருங்க. சரி சாமி.